வாழ்வே ஆனந்தம் என்பது எனக்குரிய தலைப்பு. ஒரு காலத்தில் வீட்டில் பெரும்பாலும் ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. வீட்டில் இருட்டாக இருக்கும். எங்கேனும் எடுத்துக்கிட்டு போகணுன்னா கூட அந்த ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு போவாங்க, பொருள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. கிராமத்து வீடுகளில் அப்படி தான் இருக்கும். வீட்டில் ஒரு விளக்கு எரியும், வீட்டில் இருட்டாக இருக்கும். இப்படி நம்மளாம் மாதிரியானவர்கள் நகரத்துக்கு போனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் எல்லாம் பார்த்தா அப்படியே திகைச்சு போய் நிற்போம். செவுத்துக்கெல்லாம் லைட்டு போட்டிருக்காயா, போர்ட்டிக்கோவுக்கு லைட்டு போட்டிருக்காயா, பட்ட பகல் மாதிரி அப்படியே பகல் மாதிரி வெளிச்சம் இருக்கியா அப்படிமோ. ஒரு காலத்தில் வீடு இருட்டாக இருக்கும், ஹோட்டல்லாம் அப்படி வெளிச்சமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் வீடு வெளிச்சமாக இருக்குது. போர்ட்டிக்கோவுக்கு லைட்டு போட்டிருக்கோம், கேட்டுக்கு லைட்டு போட்டிருக்கோம், எல்லா இடத்துக்கும் லைட்டு போட்டிருக்கோம். வெளியே செவுத்துக்கு வெளியே நட்டுருக்கிற பூஞ்செடிக்கெலாம் ஒரு சின்ன சின்ன லைட்டு போட்டிருக்க ஊட்டையெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ வீடு வெளிச்சமாக இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருட்டாக இருக்குது சார். இருட்டாக இருக்குது. இருட்டாக இருந்தால் தான் அது ஹோட்டலுங்கிறான், ஸ்டார் ஹோட்டலுங்கிறான். ஒரு காலத்தில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சோறு வடிச்சிருவாங்க. மண் சோறு, சரிங்களா, மண் சட்டியில் சோறு வடிப்பாங்க. சோறு அப்படிமோ. ஹோட்டல்லாம் போனால் தான் நமக்கு இட்லி, பூரி, மசாலா, சப்பாத்தி, பணியாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் வீட்லேயே டிஃபன் எல்லாம் செய்கிறாங்க. பூரி செய்கிற, தோசைங்கிறான், சர்வசாதாரணமாக டிஃபன் இட்லிங்கிறான், சப்பாத்திங்கிறான், நைட்டு சப்பாத்திங்கிறான், பூரி அப்படிங்கிறோம். இப்போ வீட்டில் இட்லி பூரி சாப்பிட்றோம். பெரிய ஹோட்டல்லாம் மண்பானை சோறு, அது பெரிய ஸ்பெஷல். இன்றைய ஸ்பெஷல் மண்பானை சோறு அப்படிங்கிறான். ஒரு கப்பில் எலும்பச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு அதில் கை கழுவு சொல்கிறான் சார். அது ஒரு பெரிய ஸ்பெஷல். அதுக்கு சார்ஜ் உண்டு. அதுவே அப்புறம் பணியாரங்கிறான். நம்ம வீட்டில் எல்லாம் பொசுக்குனா பணியாரத்தை சுட்டு கொண்டுருவாங்க, பொசுக்குனா பணியாரம் வாங்க. அங்கே இப்போ குழிப்பணியாரம்ங்கிறான், பெரிய பெரிய விஷயத்த சொல்கிறான். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் மாமா மச்சான்லாம் பார்த்துக்கிட்டா எப்பேனும் ஃபோனில் பேசினா, சரி எதுக்கு மச்சான் ரொம்ப நேரம் ஃபோனில், ஒரு நாளைக்கு நேரில் வருவோமே, ஒரு நாளைக்கு வாங்கலேன் வீட்டுக்கு, 6 அமர உட்காந்து பேசுவோம் அப்படிமோ. இப்பெல்லாம் நேரில் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, சரி எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசு மச்சான், ஃபோனில் பேசி பண்ணாமல் அப்படிமோ. ஒரு காலத்தில் சார், நான் உண்மையில் சொல்கிறேன், ஒரு காலத்துல எல்லாம் இல்லாதவன் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தான் சார். உண்மையிலேயே இருக்கிறவன் புது சட்டை போட்டிருந்தான். இப்போ இல்லாதவன்லாம் தச்சு போட்டிருக்கான், இருக்கிறவன் கிழிச்சு போட்டிருக்கான். நீங்கள் உண்மையிலேயே இப்போ நான்லாம் நம்ப மாட்டீங்க, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கலாம் ட்ரௌசர் மட்டும்தான் போட்டுக்கிட்டு திரிவோம். சட்டை போடுறேன்னா பெரிய மிட்டா மராசா சட்டை போட்டுக்கிட்டுருக்கீங்களா அப்படிம்பாங்க வீட்டில். சனி ஞாயிறுன்னா சட்டைக்கும் சேர்த்தே லீவு. சனி ஞாயிறுலாம் ட்ரௌசரை மட்டும் போட்டிருப்போம். ட்ரௌசர் எல்லாம் நம்ம சைஸுக்கு தச்சுருந்தா தானே சார் ட்ரௌசர் இடுப்பில் தங்கும். என்னென்னா ட்ரௌசரையே நம்மால் லுங்கி மாதிரி தான் கட்டுவோம், அப்படி லூஸாக தப்புவாங்க. வளர்கிற பிள்ளை நாளைக்கு பெருசாக இப்போவே தச்சு நாளைக்கே போகிறதா அப்படின்னுட்டு அநேகமாக அவங்க ட்ரௌசரையே பேண்ட்டு கணக்கில் தான் தைச்சிருப்பாங்க. பெருசானா வேலைக்கு போவ பேண்ட்டு அப்படின்னுட்டு அந்த ட்ரௌசர் தங்கி இருக்கிறதே, அந்த ட்ரௌசரே எதுன்னா கிட்டத்தட்ட இடுப்பில் இருக்கிற அரணாக்கோடியில் தான், அரணாக்கோடியினுடைய வலுவில் தான் அந்த ட்ரௌசர் தொங்கிக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அரணாக்கோடியில் தூக்கில் தொங்குற மாதிரியே ட்ரௌசர் தொங்கும். நம்மால் ட்ரௌசருக்கு உள்ள இடுப்பை தேடினா தான் சார் இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, கயிற்றுல தொங்குனது ட்ரௌசர் ஒரு காலத்தில். இப்போ ட்ரௌசரில் அங்கங்கே கயிறு தொங்குது. கொஞ்சம் தூரம் ட்ரௌசர் இருக்குது, அப்புறம் கவுராக தொங்குது, அப்புறம் ட்ரௌசராக இருக்குது. அங்கங்கே சட்டை கிழிஞ்சிருக்கு. ஒரு பிச்சைக்காரனே பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான். ஏரியாவுக்கு புதுசாக இருக்குது, நம்மளை விட பெரிய பிச்சைக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்ட்டு, உன் ஏரியாவுக்கு நான் வரல, ஏன் ஏரியாவுக்கு நீ வராத, இது எல்லை தாண்டிய தீவிரவாதங்கிறான். நீங்கள் நான் இப்படி சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் இப்படியே போகிறது, அங்கங்கே கிழிஞ்சிருக்குது, தச்சு இருக்கிறது, கிழிச்சு விட்ருக்கிறது, கவுறு தொங்கிறது, கடைசியாக கீழே அப்படியே புதுன்னு தொங்கிறது, இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக துணியை தைக்கலாம் கொடுக்க மாட்டோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக அப்படி கையளவு தனி அப்படி வாங்கி அங்கங்கே கைத்தில் கோத்து அப்படி போடுவோம் வருங்காலத்தில் 2050 60 அப்படி அங்கங்கே கோத்துருப்போம். இது எப்படி இருக்கும்னா, ஆதி காலத்தில் இலை தலை மரப்பட்டை அதிலெல்லாம் கோத்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, கோத்து போட்டிருந்தாங்க. அது மாதிரி நம்ம துணியை கோத்து போட்டிருக்க போகிறோம். ஒரு காலத்தில் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, யூடியூப்லேயும் போகுது. ஒரு காலத்தில் தலைக்கு ட்ரிம் பண்ணுவோம், தலைக்கு முடி வெட்டுவோம், முகத்தை சேவ் பண்ணுவோம். இப்போ தலையை சுற்றி சேவ் பண்ணுறான் சார். இங்கே அப்படியே தலையை சுற்றிலையும் சேவ் பண்ணுறான். முகத்துக்கு முடி வெட்டி விட்ருக்கான் சார், முடி வெட்டி விட்ருக்கான். நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் சும்மா இல்லை, என்னன்னா இங்கே சேவ் பண்ணான்ல உச்சியில் வளர்க்குறான். நீங்கள் ஒரு உச்சி கோயில் இருந்துச்சுன்னா, கோயிலில் கோபுரம் இருக்கும், உச்சி மலைக்கோயில் இருக்கும், சுற்றிலையும் அந்த மலைக்கோயிலுக்கு பேருந்து தடம் போடுறதுக்காக மலையை சரிச்சு விட்ருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி மலையை சரிச்சு விட்ருக்கான். உள்ள உச்சியில் மலைக்கோயில் இருக்குது, கும்பிட வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்து பெரிய கோபுரண்டா தம்பி அப்படின்னு கும்பிடுறோம். அது மட்டும் இல்லை, தம்ம தலைக்கு மேலே ஒரு காலத்தில் கொடை பிடிச்சிருப்பான் சார். இப்போ அவன் தலையில் கொடையை கவுத்துருக்கான் சார். ஒரு கொடையை அப்படியே தலைக்கு மேலே கவுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அப்புறம் நடக்கையிலேயே பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் சேர்த்தே கொடை பிடிச்சிருக்க மாதிரி முடியை வளர்த்துருக்கான். கேட்டால் மஷ்ரூம் கட்டிங்கிறான். மஷ்ரூம் கட்டிங்க, அந்த கட்டிங்க்கு பேரே மஷ்ரூம் கட்டிங் அப்படிங்கிறான். அப்புறம் கூப்பிட்டு உண்மையிலேயே ஒருத்தனை நிற்க வச்சு சுற்றி வந்தே பார்த்தேன் சார். நம்ம தஞ்சாவூர் கோபுரத்தை சுற்றி வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது மாதிரி ஒருத்தனை சுற்றி வந்தே பார்த்தா அந்த சேவ் பண்ணினதுலேயும் அங்கங்கே விட்டுருக்கான். அதில் 4 வழி சாலை, அப்புறம் 8 வழி சாலை, அப்புறம் புறவழி சாலை, ரிங் ரோடு, தங்க நாற்கர சாலை, எல்லா சாலையுமே அதில் போகுது. அங்கங்கே திட்டாக விட்டுருக்கான். சரிடா, சாலை போட்டிருக்கிற சாலை வசதி நமக்கு நல்லது, போக்குவரத்துக்கு நல்லது. சரி, அது என்ன அங்கங்கே திட்டாக போட்டிருக்கன்னா ஸ்பீடு பிரேக் சாருங்கிறான். விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறல கவனமாக அங்கங்கே இருக்கிற ஸ்பீடு பிரேக்கு அப்படிங்கிறான். அது சரி, அது என்னடா காதுக்கு மேலே ஸ்டார் போட்டிருக்கான், நட்சத்திரமெல்லாம் இருக்குது சார், நட்சத்திரமெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கன்னா இந்த சாலையில் அது ஸ்டார் இல்லை சார், அது சிக்னலுங்கிறான். சிக்னல் அப்படிங்கிறான். காதுக்கு கீழே ஒரு கோடு ஒன்று இறங்கும் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இறங்கும். அது என்னடான்னா, ஒரு காலத்தில் ஊருக்குள்ளே ரோடு போகும், இப்போ எல்லா ரோடுமே ஊருக்கு வெளியே தான் போகுது. ஊரே பார்க்க முடியல சார், ஊரே பார்க்க முடியல, ஊருக்கு வெளியே போகுது. அந்த ஊருக்குள்ளே இணைக்கிறது என்னன்னா இதுதான் சர்வீஸ் ரோடுங்கிறான் சார். நீங்கள் காதுகிட்ட இறங்கிறது சர்வீஸ் ரோடுங்கிறான். இப்படி ஒரு மார்க்கமாக போகிறோமே நாம். இப்போ நீங்கள் ஒரு காலத்துலலாம் நாம் பேரண்ட்ஸ் மீட்டுன்னு பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்க சார், பெற்றோர்கள் சந்திப்புன்னு வைப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், போய் உட்காருவோம். உட்கார்ந்தோடனே எங்கள் பையனுக்கு யார் டீச்சர், யார் என்ன பாடம் எடுக்கிறீங்க, நம்ம அவங்கக்கிட்ட எப்படி இருக்கான், எப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா படிக்கிறானா அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட, சாப்பிட்றானா அப்படிம்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டுங்க, ஹோம்ஒர்க்கெல்லாம் நல்லா செய்கிறான், மகிழ்ச்சி நல்லா. இப்போ பேரண்ட்ஸ் மீட்டுன்னு நம்ம போன உடனே மிஸ்ஸு நம்மளை பார்த்து உங்களில் யார் சொல்லித்தரா, புருஷ முண்டாட்டியில் அவங்க நம்மளை உங்களில் யார் சொல்லித்தரா, சரி என்னென்ன பாடம் சொல்லித்தரீங்க, ரொம்ப புவராக இருக்கானே, மார்க்கு வள்ளியே, நல்லா ஹோம்ஒர்க்கெல்லாம் நல்லா செய்கிறானா, அடுத்த முறை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறேன், சரி நீங்கள் போகலாம், ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிறான். இப்போ நாம் அவங்கக்கிட்ட சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்றானா, டிஃபன் நல்லா சாப்பிட்றானா, ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்றானா அப்படின்னு. இப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் ஊடு சோறு போட்டுச்சு, பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ ஊடு சொல்லி கொடுக்குது, பள்ளிக்கூடம் சோறு போடுது. பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறாங்க, வீட்டில் சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் அவன் எல்லாம் என்னவாக இருக்கான் அப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொந்த ஊர் நாமக்கல், திருச்சியில் வேலை பார்க்குறேன். ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருந்த போது 12 மணிக்கு போகணும் சார். நம்ம வெளியூரில் வேலை பார்க்குறவன்
திடீர்னு 12 மணி 1 மணி அகால நேரத்தில் ஃபோனு கதறிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் நினப்பனாம, அடடே எல்லா சொந்தமும் ஊரில் இருக்கிறாங்க, நாம் இப்படி ஃபோன் வந்துருச்சே, என்னமோ ஏதோ யாருக்கு என்னவோ அப்படின்னு நினச்சி இருட்டில் பெட்டில் இருந்து இறங்கலை, தொப்புன்னு உளுந்து நான் என்னமோ ஏதோன்னு உளுந்து 4 காலில் அங்கிருந்து நடந்து இருட்டில் நடந்து வந்து ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னே, எங்களுக்கு இன்னும் ரிசல்ட்டு வரலாங்கிறான் சார் ஒருத்தன். ஏண்டா 12 மணிக்கு ரிசல்ட்டு, ராத்திரி 12 மணிக்கு ரிசல்ட்டு வரும்னு நான் சொன்னனாங்கிறேன். அவன் 12 மணிக்கு வராதுன்னு நீங்கள் சொல்லலையேங்கிறான். அதுக்கு பிறகு வச்சுட்டு அவன் தூங்கியிருப்பான் சார். ஏன்னா அவன் இதுக்கு தானே முழிச்சிருந்தான் 12 மணி வரைக்கும். எனக்கு தூக்கம் வரல, என் மனைவி வேற, அது யார் 12 மணிக்கெல்லாம் போன்னு, இல்லைப்பா ஸ்டூடெண்ட் அப்படின்னு. சரி, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டா? இல்லை ரிசல்ட்டு வருதான்னு. ஓ ரிசல்ட்டு பார்க்குற அளவுக்கு வந்துருச்சான்ட்டா சார். நீங்கள் குடும்பத்தில் ரிசல்ட்டு இல்லைம்மா அது அப்படின்றேன். எனக்கு குப்புன்னு வேத்துருச்சு. என்னன்னா 12 மணிக்கு நம்மளை கேட்குறானே, இவன் ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுருவானா? அது என்ன தமிழ் வாத்தியார்னா அவனுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கட்டும். நாளைக்கு காலையில் அவனை 2ல் 1 பார்த்துடணும், சரியா? பிரின்ஸ்பால்கிட்ட நிறுத்தணும், டிசி வாங்கி கொடுத்துடணும், ஆச்சா போச்சான்னு விடிய விடிய திட்டம் போடுறான் சார். அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு விடிய திட்டம் போடுறேன். விடிஞ்சு காலையில் பேப்பர் வந்து தெரு வாசலில் உழுவுது. எடுத்து படித்தா சென்னையில் 9ஆம் வகுப்பு மாணவன் இந்தி டீச்சரை 10 குத்து கத்தியால் குத்தினான். தலைப்பு செய்தியே 9வது படிக்கிறவனே 10 குத்து குத்துறான்னா, இவன் காலேஜ் படிக்கிறவன் எத்தனை குத்து குத்துவானோ? வேணாண்டா சாமி, அந்த வேலையே வேண்டாம் நாம் அப்படின்னு மூடி வச்சிட்டோம். நீங்கள் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் கல்லூரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர்வெல் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க தெரியுங்களா? வருஷம் முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பையன்லாம் விழா கோலம் கொண்டாடுவான், ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவான். அவன் ஆசைப்படுவான் என்னன்னா, எல்லா வாத்தியாரையும் இன்றைக்கி தான் பிரின்ஸ்பால்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, சரியா? அவன் சொல்லுவான், ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது, நான்லாம் நகரத்துக்கு வந்ததே முதல்ல படிக்க தான் வந்தேன், கிராமத்தில் இருந்துட்டு வந்தவன் நகரத்தில் வந்துட்டு எல்லா வாத்தியாரும் நடத்துகிறத பார்த்துட்டு நமக்கு இதெல்லாம் ஆகாது, நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். கடைசி மணி நேரம் வந்து பேராசிரியர் நீலகண்டன் நடத்தினார், ரொம்ப சந்தோஷம், இப்போ தாண்டா படிக்கணும் அப்படின்னு ஆசையாக வந்துச்சு, நான் இன்றைக்கி படிப்பை முடித்தேன்னா பேராசிரியர் நீலகண்டன் தான் அப்படின்னு என்ன தான் சார் சொன்னான். எல்லாரும் என்னை சந்தோஷமாக கைத்தட்டி அடடா சே இப்படி ஒரு பேராசிரியர் ஒரு மாணவனை தக்க வச்சிருக்காரு பாரு அப்படின்னா, இவ்வளவு மோசமாக நடத்துகிற இவருக்கே வேலை கிடைச்சிருக்குதுன்னா நமக்கு ஏன் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். படித்தான்ட்டான் சார். முதல்ல கைத்தட்டுனதை விட இப்போ தான் அதிகமாக கைத்தட்டுறீங்க, ரொம்ப நன்றி. அவன் சொன்னான், பேராசிரியர் நல்லா நடத்துவார், ரொம்ப நல்லா நடத்துவார், ஆனால் அவர் வகுப்பில் வந்த உடனே ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் பாடம் நடத்த தொடங்குவாருன்ட்டான் சார். பிரின்ஸ்பால் நோட் பண்ணுறாரு, ஹெச்ஓடி கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு, ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் நடத்துவாருன்ட்டான். எனக்கு குப்புன்றுச்சு. அப்படி என்னடா பொண்ணு பேரை நாம் சொன்னோம், அடடே இல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் என்ன நினச்சிருக்கான், இன்றைக்கும் கிளாஸுக்கு போனேன்னா எல்லோரும் வந்துட்டிங்களா, எல்லோரும் புத்தகம் கொண்டு வந்துட்டிங்களா, சரி பாப்பம்மா அப்படிமா சார். இந்த பாப்பம்மா அப்படின்னு இல்லை, அவன் அதை ஒரு பொண்ணு பேருன்னே நினச்சிருந்துருக்கான் சார். இதை 3 வருஷமாக நினச்சிருந்துருக்காம. எத்தனையோ சந்தேகம் காட்டான், இதை கேட்டிருக்கலாம். அவனை கூப்பிட்டு தனியாக, ஏண்டா நான் பாப்பம்மான்னு சொன்னது பாடத்தன்னை. அவன் நம்பலை சார். இல்லை சார் ஒரு மேடத்தாங்கிறான் சார். ஏண்டா இதை வந்து நீ 3 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருந்தியா, என்னை அப்போவே கேட்டிருக்கலாமில்ல அப்படின்னு. இல்லை நீங்கள் எத்தனை வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ பாப்பம்மா வாங்கிறான். நீங்கள் அசாத்திய பயிலுக சார், அசாத்திய பயிலுக. நீங்கள் வாழ்க்கையில் போகிற போக்கில் இருக்கே, ஆனந்தம் என்பது ஒரு எல்லை கோடு அல்ல, ஆங்காங்கே அன்றாட வாழ்க்கையில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை துகள்கள். நான் ஒன்றும் பொய் சொல்லலை. ஒரு இளம் பெண் ஒருத்தர்
கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, டைவர்ஸ் வேணும்னு கேட்டாங்க சார். கேட்டாங்க. உடனே நீதிபதி கேட்டார், அம்மா இந்த மாதிரி கேஸெல்லாம் அதுவும் ரொம்ப இளமையாக இருக்கீங்க, அப்படிலாம் அவசரப்பட்டு கொடுத்துட முடியாது, அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதோ பேசி கீசி குடும்பத்தில் இணைச்சி வைக்கணும்னு யாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி ஏம்மா டைவர்ஸ் கேட்டிருக்கேன், ஏன் உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாராம்மா அப்படின்றாரு. இல்லை சார். ஐயோ சச்சா, அந்த கடை இருக்கிற தெருவுக்கு கூட அவர் போக மாட்டார் சார். ஐயோ, அப்படி குடித்தவன் இறந்து போனால் அவன் காரியத்து கூட போக மாட்டார் சார், அவ்வளவு நல்லவர். ஐயோ அப்பா அப்படின்ற. சரிம்மா, அவர் ரொம்ப செலவு செய்கிறாரா? அவர் எங்கெங்க செலவு செய்கிறாரு, ஒரு பைசா செலவு செய்கிறது இல்லைங்க, பெரிய கஞ்சங்க. அப்படியாம்மா? இல்லை, அவருடைய நடத்தையில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமா? சச்சா சார், என் காலையே சுற்றி வருவான் சார் மனுஷன், ஒரு பொண்ணை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறார் பார்மட சார். சரி, அப்புறம் ஏம்மா அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்குறேன்னார் நீதிபதி. சார், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, எங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவும் வரல சார், ஒரு கோபமும் வரல. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் சொல்லக்கூட இல்லை சார், நான் என்ன நினைக்கிறேனோ, நான் நினைக்கங்காட்டியுமே மனுஷன் செஞ்சு முடிச்சிட்றாரு சார். நான் காயின்னு நினைக்கங்காட்டி அரிஞ்சு வச்சிட்றாரு, குழம்புக்கு அரிஞ்சு வச்சிட்றாரு. நான் தீபாவளின்னு நினைக்கங்காட்டியும் பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு, எங்கள் ஊருக்கு டிக்கெட் போட்டுறாரு. நான் என்ன நினைக்கங்காட்டியுமே மனுஷன் செஞ்சிடறாரு சார். ஒரே போர் அடிச்சிருச்சு சார், ஒரு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, திட்டுறதில்லை, பேசுறதில்லை, கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை சார். வாழ்க்கையே போர் அடிச்சிருச்சு, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது சார், தயவு செய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. நான் அந்த பொண்ணு கெஞ்சினான், ஏம்மா இவ்வளவு நல்லவனாக இருக்கான் பாவம், எதுக்கு நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன்னு நீதிபதி வந்து, எப்பா நீ நல்ல மனுஷன், உன்னை பற்றி கேட்கவே தேவையில்லை, உன் மனைவியே சொல்லிட்டாங்க, யார் உன்னை விட்டு பிரிய நினைக்கிறாங்களோ அவங்களே இவ்வளவு நல்லா சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீ அப்படின்னா. உடனே அவன், சார் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்க மனசு நோகும்படி நடக்க வேண்டாம், அவங்க ஆசையை நான் 20 வருஷமாக நிறைவேற்றி வச்சுட்டேன், இதில் குறை வைக்க வேண்டாம், அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுருங்கம்மான்ட்டான் சார். அந்த பொண்ணு, நீதிபதி அந்த பொண்ணை கூப்பிட்டார், இவனோட 20 வருஷம் எப்படிம்மா இருந்தன்ட்டார். எப்படிம்மா இவனோட 20 வருஷம் நீ காலம் தள்ளுன, உனக்கு உடனே டைவர்ஸ் கொடுத்துட்றேன்ட்டார். நீங்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்து சார், ரொம்ப ஆபத்து. நீங்கள் அறிவாளிகளை பார்த்து ஆச்சரியப்படலாம், ஆனால் அறிவாளிகளோடு குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். நம்ம மனைவிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கும். நீங்கள் இந்த திருக்கடை ஊரில் அமிர்த கடேஸ்வரர் கோயில் இருக்குது, வெளிநாட்டுக்காரங்க வந்தான் சார், வெளிநாட்டுக்காரன் வந்தான். இப்போ நம்ம தான் பக்கத்து ஊருக்கு பையனை அனுப்புறதுனாவே ஒரு வாரம் சொந்த பந்தமெல்லாம் சுற்றிலையும் உட்காந்து அவனை உண்டாலியான்னு ஆக்கிடுவோம். ப்ரஷ் எடுத்து வச்சுக்கிடா, பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிடா, ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிடா, ரசம் எடுத்து வச்சுக்கிடா, ரசப்பொடி எடுத்து வச்சு, இட்லி பொடி எடுத்து, பக்கத்து ஊருக்கு போவான் சார், இதுக்கோசரம் அவனை தயார் பண்ணுறான். ஆனால் வெளிநாட்டுக்காரன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெர்முடாஸு ஒரு டிஷர்ட் இருந்தால் உலகம் முழுக்க 4 முறை சுற்றிட்டு வந்துடுவான், உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்துடுவான், பிரச்சனை. அவன் அமிர்த கடேஸ்வரர் திருக்கடை ஊருக்கு வந்தான், வந்துட்டு பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க எல்லாம், என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பன்ட் ஹியர் அப்படின்னா, நம்மால் சொன்னாங்க 60ஆம் கல்யாணம்னாங்க. அவன் மயக்கடிச்சு விழுந்துட்டான் சார். எடா, நாங்களே ஒரு 5-6 தான் பண்ணுறோம் லைஃப்பில், நீங்கள் என்னடா சண்டாளங்களா, 60ஆவாடா பண்ணுவீங்க, அப்பா. ஆனால் வெளியே உலகத்தில் சொல்லிக்கிறான், இந்திய நாடு பண்பாடு மிக்கது, ஒருவனுக்கு ஒருத்தி, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு திரிகிறான். நீங்கள் வேலை பார்க்க வேண்டுமா, விஞ்ஞானத்துக்கு வேண்டுமா அமெரிக்காவுக்கு போ, தொழில்துறையில் வேண்டுமா ரஷ்யாவுக்கு போ, நல்ல வல்லாளர்களாக சம்பாதிக்கணும்னா ஜப்பானுக்கு போ அப்படிமா. ஆனால் வாழ்க்கை துணை தேட வேண்டுமா இந்தியாவுக்கு போன்னு பொய் சொல்லிக்கிட்டு திரியிறான். ஆனால் நீங்கள் என்னடா 60ஆடா பண்ண அப்படின்னு மயக்கடிச்சு விழுந்துட்டான். அப்புறம் தண்ணி எல்லாம் தெளித்து, எப்பா 60ஆவது கல்யாணம் இல்லையா, யாருக்கு அவன் 60ஆவது கல்யாணம்னே நினச்சிட்டான். யாருக்கு வயசு 60ஆகுதோ அவங்களுக்கு மறுபடியும் செய்கிறது அப்படின்னு. சரி, பொண்ணு அப்படின்னா நம்மால் அதே பொண்ணு தான். அவருக்கு இருக்கிற சோகம் என்னென்னா, எங்கே அதே புது வேட்டி புது சட்டை, ஆனால் பொண்ணு மட்டும் பழசுன்ட்டான். அதே பொண்ணுன்னா
அவன் 2வது குப்புரடிச்சு விழுந்தான்ல, எந்திரிக்கவே இல்லை. அதே பொண்ணா, அதே ஆளா அப்படின்னு விழுந்தான் பாருங்க, எந்திரிக்கவே இல்லை சார் அவன். ஆனால் இப்போ சொல்கிறேன், அறிமுகம் இல்லாத போது கட்டலாம் கொடுக்கலாம் சரி, ஒருத்தரோட 60 வருஷத்து வயசு வரைக்கும் வாழ்க்கை நடத்தினதுக்கு அப்புறமும் மறுபடியும் மனதார 2வது முறை திருமணம் செய்கிறேன்ல, அதுதான் சார் இந்திய நாட்டு இறையாண்மை, அதில் தான் இருக்கிறது. இந்திய நாட்டு பெருமை அதில் தான் இருக்கிறது, அதில் தான் இருக்கிறது. நீங்கள் மகாகவி பாரதியார் சொல்வார், தங்கச் சிலை போன்ற மனைவி பொய்யா, தங்கச் சிலை போன்ற மனைவி பொய்யா, தந்தை விட்டு சென்ற நிலம் பொய்யா, அப்பா என வந்து காலை கவ்வுகிற குழந்தைகள் பொய்யா, ஏதடா துறவு, ஏதடா துறவும்பார். இதையெல்லாம் விட்டுட்டு போகிறதாடா துறவு, கன்னத்தில் ஓங்கி அரையிற மாதிரி இதையெல்லாம் விட்டு விட்டு போவதா துறவு. உனக்கு இன்பம் என்றால் உடல் பூரித்து, உனக்கு துன்பம் என்றால் கண்ணீரால் கரைந்து போகிறாளே அந்த மனைவி பொய்யா பொய்யா என்று பாரதியார் கேட்டார். கேட்டதோடு மட்டுமல்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி தன் மனைவியை தோளில் கை போட்டு கொண்டு தெருவில் அழைத்து போய் ஒரு பொது தேநீர் கடையில் டீ வாங்கி கொடுத்தவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் அப்போவே பெருசுங்க சில, ஏண்டா பாரதி நோக்கு அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் பொது இடத்துல நடந்துக்கலாமா, ஸ்திரீவோட தோளில் கை போட்டுக்கிட்டு நடக்கிறதா, அச்சோ வெக்கம் வெக்கம் அப்படின்னாங்க. பாரதியார் சொன்னார், ஏன் அடுத்தவன் மனைவி தோளில் கை போட்டுக்கிட்டு போகிறத தான் வெக்கப்படணும், சொந்த மனைவி தோல்லையும் கை போட்டுக்கிட்டு போகிறதுக்காக வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். ஏன்னா மணவரையிலேயே காண கிடைக்காத அன்னமே உயிர் சின்னமே கட்டி அனைத்தொரு முத்தமே தந்தால் கைதொழுவேன் உன்னை நித்தமே என்று செல்லம்மாள் பாரதியை மணவரையிலேயே பார்த்து கவிதை பாடியவர் பாரதியார். அவர் பாடிட்டார். அந்த பொண்ணு 7 வயசு, இவருக்கு கல்யாணம் நடக்கையில் வயசு 14. 14 வயசில் அந்த 7 வயசு பொண்ணை பார்த்து கவிதை பாடினதையும், அந்த பட்டுப்புடவை உடுத்தி அந்த பட்டாம்பூச்சி போய் அம்மா கிட்ட கண்ணை கசிக்கிட்டு அழுதுச்சு. இன்றைக்கே இப்படி கவிதை பாடுறாரு, ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாதான் நினச்சிருக்கும் இல்லையா, நினச்சிருக்கும் இல்லையா. நீ நினச்சது மட்டும் இல்லை, அந்த அம்மா அவரோட குடும்பம் நடத்தியிருக்கே சார், பெரிய கொடுமை பாவம் சார். ஏன்னா ஒரு கவிஞனோடு குடும்பம் நடத்துறது ஆகச்சிறந்த கொடுமை, அது கொடுமை. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். திருவனந்தபுரத்துக்கு கணவன் மனைவி 2 பேரும் போயிருக்காங்க சார். அங்கே போயிருக்காங்க, ஒரு மிருகக்காட்சி சாலைக்குள்ளே போயிருக்காங்க. போன உடனே சிங்கத்தை கூண்டில் அடைச்சிருக்காங்க சார். இவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டார் பாரதியார். என்ன காட்டு ராஜனே, அந்த கம்பீரத்தில் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. என்ன காட்டு ராஜனே பார், நான் கவிராஜன் வந்திருக்கிறேன். தன்னை கவிராஜன்னு பாரதி சொல்லிக்கிட்டது அப்போ தான். நான் கவிராஜன் வந்திருக்கிறேன், காட்டு ராஜனே எங்கே கர்ஜனை செய் பார்ப்போம் அப்படின்னார். சிங்கம் 2 நிமிடம் அப்படியே இடியை இறக்கியது. ஆமாம், நாங்கள் தான் அடிமை தேசத்தில் இருக்கிறோம், நீயுமா சிறையில் இருக்க வேண்டும், வெளியே வா, விடுதலை வெற்று வா அப்படின்றாரு. பக்கத்தில் இருக்கிற மிருகக்காட்சி சாலை செக்யூரிட்டி, இப்போ தான் பிடிச்சி பூட்டுனேன், திறந்துட்டா வெளியே வந்தா சேதி தெரியும்னார். இவர் பேசுகிறாரு, சிங்கம் கர்ஜிக்குது. 2 பேர் இப்படி உரையாடிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த செல்லம்மாள் பாரதி உண்மையிலேயே கைகளை குவித்து கண்களை மூடி கடவுளிடம் வேண்டினாள், கடவுளே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடுத்துருக்கூடாதான்னு சார். நீங்கள் அந்த அம்மா பட்ட பாடு என்ன பாடுபட்டிருக்கோம். நீங்கள் பாரதி சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் என் மனைவி செல்லம்மாள் பாரதி பக்கத்தில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்கிறேன் என்று பாரதியார் எழுதினார். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. நீங்கள் பாரதியார் காசியில் இருக்கிறார், அவருக்கு தான் குழந்தை திருமணம் நடந்துச்சே. பாரதியார் காசியில் இருக்கிறார், இந்த அம்மா இங்கே கடையத்தில் இருக்கிறாங்க. இங்கிருந்து பாரதியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. காசியிலிருந்து வந்த அத்திம்பேர் ஒரு தகவலை சொன்னார். நீங்கள் சுயராஜ்யம் வேண்டியும் பேசியும் எழுதியும் வருவது தேச துரோகத்துக்கு
எதிரானது, தேச துரோகமானது என்று சொல்லுகிறார். எனக்கென்னவோ பயமாக இருக்கிறது, நீங்கள் ஊருக்கு வந்துவிடுங்கள் என்று செல்லம்மாள் பாரதியாருக்கு கடிதம் எழுதுகிறார். பாரதியார் மனைவி செல்லம்மாள் பாரதிக்கு கடிதம் எழுதுகிறார். செல்லம்மாள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, உனக்கு மனம் எப்பொழுதெல்லாம் கவலையோடு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ் நூல்களை படி, அதுதான் மனக்கவலைக்கான மாமருந்து என்று பாரதியார் சொல்கிறார். தமிழ் நூல்களை படி என்கிறார். இன்றைக்கும் மேலை நாடுகளில் மனநல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மனநல சிகிச்சைக்கு நூல்கள் வாசிப்பு ஒரு மருந்தாக பரிந்துரை செய்கிறார்கள். ஏன்னா புத்தக வாசிப்பு நமக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து வைக்கும். அந்த உலகத்தில் வருகிறவர்கள், கதாபாத்திரங்கள் நமக்கு ஒத்த உணர்வாளர்களாக இருந்தால் அவர்களோடு கைகோர்த்து நாம் காலமெல்லாம் நடக்கலாம். அந்த பாத்திரங்களை பார்த்து நம் மனதுக்குள் அப்படியே சிலையாக வடித்து கொள்ளலாம். அது நமக்கு பூமரங்களைப் போல சாமரங்கள் வீசிக்கொண்டே இருக்கும். மேலை நாட்டுக்காரர்கள் புத்தகங்களை மனநலத்துக்கு பரிந்துரை செய்கிறார்கள். நீங்கள் மனநல சிகிச்சைக்கு ஒருத்தர் போனார், எல்லா சிகிச்சையும் கொடுத்துட்டு கடைசியாக மனநல மருத்துவர் சில கேசட்டெல்லாம் கொடுத்து, இதை நீங்கள் போட்டு பாருங்கள், இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னார். சார், எனக்கு மாத்திரை ஒன்றும் தேவை இருக்கா சார், நீங்கள் போங்க சார், நான் 20 வருஷமாக கடைசி சிகிச்சையாக இந்த கேசட்டை கொடுக்குறேன், போங்க, இதுதான் கடைசி, போயிட்டு வாங்க அப்படின்னார். அவர் ஏதோ பேச தயங்கினார். சார் அப்படின்னார். சார் தேவையே இருக்கா சார், உங்கள் சந்தேகமே தேவையில்லை சார், போங்க சார் அப்படின்னார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை சார், இந்த கேசட் யாருக்கு தெரியுமா? சார்லி சாப்ளினுடைய நகைச்சுவை காட்சி சார், இதை மட்டும் போட்டு கேளுங்க, மனநலம் அப்பா எல்லா சிக்கலும் போயிடும் சார்னார். தயங்கி பேச துடிச்சவர் சொன்னார், சார் நான் தான் சார் சார்லி சாப்ளின்னார். அவர் கேசட்டை கேட்டவன்லாம் மனநலத்துக்கு வர்றான். ஆனால் அவருக்கும் கவலை இருந்திருக்கு பாருங்க, அவருக்கும் கவலை இருந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், மகாகவி பாரதியார் அவர் கவிதை எழுதணுன்னா கொஞ்சம் சூடான பால் குடிக்கிறது அவருக்கு ஒரு வழக்கம். அதனால் பால் காய்ச்சினார். உடனே பாவேந்தர் பாரதிதாசன் பக்கத்தில் வந்து, என்ன ஐயரே என்ன செய்கிறீர் அப்படின்னார். என்ன ஐயரே அப்படிம்பார். நான் பால் காய்ச்சுகிறேன் அப்படின்னார். அப்படி எட்டி பார்த்தா அந்த பால் குண்டான் உள்ள ஒரு கருங்கடல் அப்படியே அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுப்பு பொறுத்த தெரியாமல் அதிகமாக எரிய விட்டு வீடு முழுக்க கரும்புகை கூடி அப்படியே அந்த புகை முழுக்க குண்டானுக்குள்ளே உளுந்து பார்த்தாங்க. 2 பேரும் கண்ணை கசக்கிக்கிட்டு, நவருங்க நான் காய்ச்சறேனார். 2 பேரும் காய்ச்சி இருக்கே, ஊடு தீப்பிடிக்கல, அவ்வளவுதான். இப்படி 2 பேரும் பால் காய்ச்ச தெரியாமல் உட்கார்ந்த போது தான் கண்களில் கண்ணீரை கசக்கி கொண்டு பாரதியார் அப்பத்தான் எழுதினாரு, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா அப்படின்னார். ஏன்னா பாரதியாருக்கு பட்டிருக்கு, ஒரு பால் காய்ச்சறதுக்குள்ளேயே நமக்கு இந்த தாள் தீத்தரமே, எப்படி அவங்கெல்லாம் சமைப்பாங்க, அடடா அப்படின்னு யோசிச்சிருக்கிறார் சார். நீங்கள் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதுவார், பெண்கள் ஒரு நாளைக்கு படுகிற பாடு இருக்கே, அவர்கள் உழைக்கிற உழைப்பு இருக்கே, மத்திய அரசாங்கம் சொல்கிறது, பெண்கள் உழைக்கிற வீட்டு வேலைகளுக்கு சம்பளம் கொடுத்தால் இந்திய நாட்டு பொருளாதாரம் தாங்காது என்று சொல்கிறார். எனக்கு அந்த தகவல் கூட அவ்வளவு பெருசாக படலை. ஆனால் பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், பெண்கள் எப்படியெல்லாம் உழைக்கிறார்கள் என்பதை. விடியும் முன் எழுந்து வீணை உடன்பாடி அடிமை கொண்ட ஆண்தகையை எழுப்பி குரடு கழுவி கோலம் போட்டு கறவை கறந்து நிறையம் உண்டு தவளை சொம்பு குவளை குண்டான் கவலையின்றி கழுவி தீர்த்து வட்ட நிலவை வரவழைத்தது போல் இட்டலி சுட்டு தொட்டுக்கொள்ள துவையலும் அரைத்து சுடுநீர் வைத்து கணவருக்கு வெந்நீர் கடிது விளவி உடம்புக்கு குளிப்பாட்டி உணவையும் ஊட்டி பொத்தல் உடையை தைத்து கொடுத்து குடையை விரித்து கொடுத்து வெளியில் அனுப்பி வெயிலில் பயிர்களின் கல்லை பொறுக்கி காய வைத்து சோறும் கறியும் சுவைக்கச் சமைத்து வந்திட்ட கணவருக்கு வட்டத்து தொட்டிலில் சாய்வு நார்
நாற்காலி சரிபடுத்தி விசிறியால் விசிறி வியர்வையை போக்கி படுக்கையை விரித்து படுக்கவும் செய்து நனைத்து போட்ட 4-5 துணியை துவைத்து போட்டு தூங்கிய கணவர் எழும்பிடுவதற்குள் எண்ணெய் சட்டியில் பன்னியம் சுட்டு பரபரப்போடு கணவருக்கு முன்பித்து தானும் உண்டு துடைப்பம் எடுத்து வீடு பெருக்கி மாடு கறந்து உயர அண்ணாந்து ஒட்டடை அடித்து சுவடுகள் ஏடுகள் தூசிகள் தட்டி ராச்சாப்பாட்டையும் இனிமையாய் சமைத்து மாடு கன்றுகளுக்கு வைக்கோலிட்டு கொல்லைப்புறம் முதல் எல்லா கதவையும் அடைத்துவிட்டு பானை சட்டியை பூனை உருட்டலின்றி இரவு 12 மணிக்கு படுப்பவர்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள் என்று பாரதிதாசன் எழுதினார். கொஞ்ச நஞ்சமல்ல, சில பேர் பேசிக்கிறாங்க இதெல்லாம் எந்தூரில் அப்படின்னு. எந்தூராக இருக்கட்டும், ஆனால் மொத்தத்தில் ஆண்கள் செய்யலை.